வெனஸ்டே மார்னிங் இனிமேட்டு இந்த டீ குடிக்கிறதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் இந்த மாதிரி வந்து ராகி கூழ் காலையில் குடிக்கலான்னு சொல்லிட்டு வெறும் ராகி மட்டும் இந்த மாதிரி வந்து கூழ் மாதிரி காய்ச்சி காலையில் வந்து எல்லாத்துக்கும் குடிக்கிறதுக்கு கொடுத்தேன். கடைசியில் கொஞ்சம் நேரம் கழித்து டீ குடிக்கலன்னா டேவே ஸ்டார்ட் ஆன மாதிரி இல்லை, ஒரு அரை டம்ளர் மட்டும் கொஞ்சம் போட்டு கொடுன்னு சொல்லி திருப்பியும் டீ போட வச்சுட்டாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா லஞ்ச் பாக்ஸ்க்கு சூப்பரான லஞ்ச் காம்போ தான் பண்ணியிருந்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா மீல் மேக்கர் ஃப்ரை, அதுக்கப்புறமேட்டு கொத்தமல்லி புலாவ் தான் பண்ணியிருந்தேன். இந்த மீல் மேக்கர் ஃப்ரைக்கு நம்ம வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் எண்ணெயில் வதக்கினதுக்கமேட்டு மசாலா பார்த்திங்கன்னா சாம்பார் தூள், மிளகாய் தூள், மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா பச்சை வாசம் போய் எண்ணெய் பிரிஞ்சதுக்கமேட்டு தண்ணி பிழிஞ்சு வச்சுருந்த மீல் மேக்கரை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு அந்த மீல் மேக்கரில் நல்லா மசாலாலாம் பிடிச்சதுக்கமேட்டு கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தலை தூவி இறக்குனா சூப்பராக இருக்கும். புலாவில் கொஞ்சம் காரம் கம்மியாகவும், ஃப்ரை பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரமாகவும் வச்சா ரெண்டுமே சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் மத்தியானம் லஞ்ச் பாக்ஸ்க்கு. ஸோ இன்றைக்கி இதுதான் லஞ்ச் பாக்ஸ். காலையில் டிஃபனுக்கு பார்த்திங்கன்னா இப்போலாம் தர்ணிக்கா மில்லட் வச்சு செய்கிற இட்லிலாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்றா, நல்லா சாப்பிட்றா. ஸோ அதனால் இன்றைக்கி வெள்ளை சோளம் வச்சு அவளுக்கு இட்லியும் எனக்கு வந்து பணியாரமும் பண்ணியிருந்தேன். தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி தான் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் மினி விலாகில் பார்க்கலாம்.